புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு இழிவான குணத்தை பற்றி. அதுதான் பெருமை. இந்த பெருமை யார் இடத்துல இருக்கோ அவங்களால நிம்மதியாக வாழ முடியாது. அவங்களால யாரையுமே மன்னிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த பெருமை அவங்கள மன்னிக்க விடாது. அதே மாதிரி அவங்களால எந்த ஒரு இன்சல்ட்டையும் மறக்க முடியாது. மறக்காமல் அவங்களுக்கு தூக்கம் பாதிக்கும். அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா அவங்க தான் பெருமைக்காரங்களாச்சு. அவங்களால யாரையும் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அவங்க எல்லாத்தையும் இழிவாக தான் நினைப்பாங்களே தவிர சக மனிதர்கள் இடத்துல அவங்க தன்னை உயர்வாக நினைப்பாங்க. அதனால தான் எந்த ஒரு சம்பவத்தையும் அவங்களால கடந்து செல்லவே முடியாது. பல வருஷ பகை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமையாளர்கள் இருக்கிறனால தான். அவங்கள்ட்ட மன்னிப்பை கேட்டாலும் அவங்களால மன்னிக்க முடியாது. ஏன்னா என்னை பார்த்து எப்படி அவங்க அந்த வார்த்தை அவங்க சொல்லலாம், என்னை பற்றி எப்படி அவங்க அந்த மாதிரி பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கக்கூடியவங்க. இது ஒரு வகையான மனநோய். அதனால தான் அல்லாஹ் தாலா இந்த பெருமையை வன்மையாக கண்டிக்கிறான். இது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறனால தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். மட்டுமல்லாமல் பெருமை அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அல்லாஹ் தாலா யாருடைய தேவையும் மற்றவன். அவனுக்கு முதுமை இல்லை, அவனுக்கு எந்த தேவைகளும் யாரிடத்திலும் இல்லை. அவனுக்கு பெருமை இருக்கலாம். அந்த மனிதர்களுக்கு அப்படியே அந்த இளமையை தக்க வச்சு அவங்களால வாழ முடியுமா? முதுமை வந்துடுது, வியாதி வருது, பலகீனம் அடைகிறான். அந்த மனிதர்கள் ஒரு மனிதன் சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கான். இல்லைன்னா இந்த மனிதர்கள் எவ்வளோ பெருமையாளர்களாக இருப்பாங்க. நம்ம பற்றி நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுக்கு பெருமையே வராது. யாராவது ஏதாவது நம்மளுக்கு தீங்கோ அல்லது ஏதாவது ஒரு கெடுதலோ செஞ்சால் கூட நம்ம அதை ரொம்ப எளிமையான முறையில் கடந்து வர்றதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் பெருமையாளர்களால் அது முடியவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவருடைய உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை இருக்குமோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் என கூறினார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து நின்று கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நல்ல ஆடைகளையும் நல்ல கால் அணிகளையும் விரும்புகிறவர்களும் பெருமையாளர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அழகை நேசிக்கிறான். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் மக்களை ஏளனமாக கருதுவதும், அதாவது மக்களை ஏளனமாக கருதுவதும் நடத்துவதும், இதெல்லாம் பெருமையாளர்களுடைய சுபாவங்கள். இந்த இழிவான ஒரு குணம் நமக்கும் மனநோயை ஏற்படுத்தி ஸ்வர்க்கத்துக்கு செல்ல முடியாமல் தடுக்கக்கூடிய இந்த குணத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.